ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மயிலம் லொக்கேஷனில் நம்ம சங்கர் அண்ணங்கிட்ட கர்ண ப்ளஸ் அது கூடவே ஃபேன்சி புறாக்கள் வந்து லாட்டாக சேலுக்கு அவைலபிள் இருக்குது. அதை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். பேர்ஸோட ரேட்டு குவாலிட்டிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பார்த்துல இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சங்கரண்ணன் டீட்டெயில் சொல்லிடுறேன். நம்ம வீடியோ கண்டினியூவாக பார்க்குற எல்லாருக்கும் மயிலத்தில் இருக்க சங்கரண்ணன் தெரியும், இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு ஒரு முறை சொல்லிடுறேன். இவருடைய நேம் பார்த்தீங்கன்னா சங்கர், இவருடைய லாஃப்ட் நேம் பார்த்தீங்கன்னா எஸ்ஏஎஸ் லாஃப்ட்டு. இவர்கிட்ட வந்து கர்ண ப்ளஸ் ஹோமர் தான் மெயினாக இப்போ பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஃபேன்சி பண்ணிட்டு இருந்தார். இப்போ அந்த ஃபேன்சியில் கொஞ்சம் ஆசைக்காக வச்சுருந்தார்ல, ஸோ அதையுமே கொடுத்துட்டு இப்போ அண்ணன் புதுசாக பார்த்தீங்கன்னா ஹோமர் கிளப்பில் ஜாயின் பண்ணி புறாக்களை பறக்க விட போகிறாரு. ஸோ கிளப்பில் ஜாயின் பண்ணுறதுனால ஸ்போர்ட்ஸ் பேர்ட்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இவருடைய ஃபார்ம் டூர் வந்து நான் அப்கமிங்கில் கண்டிப்பாக நான் போடுறேன். அது போலவே நம்ம சங்கரண்ணனும் ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சேனல் நேம் என்னன்றதை நான் டிஸ்பிளேல உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். டைமண்ட் பெட்ஸ்ன்ட்டு அதில் கர்ணப்புறா ட்ரெயின் பண்ணுறது, எப்படி சத்திரியில் உட்கார வைக்கிறது, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ், அதாவது இந்த ஹோமர் புறாக்களை எப்படி தயார் பண்ணுறது, அது எல்லாமே பதிவிட்டு வராரு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போயிட்டு செக் பண்ணிவிட்டு அவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் பேர்ஸோட ரேட்டு குவாலிட்டிலாம் பார்த்துடலாம். நீங்கள் வீடியோவில் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா கர்ணப்புறா. இதில் மொத்தம் கர்ணப்புறா பட்டை வந்து 4 பேர் போட்டிருக்காரு. எல்லாமே நல்ல குவாலிட்டி. நெக்ஸ்ட் விட்ட கர்ணப்புறாக்கள் வேணுன்றவங்க டேரெக்டாக போங்க. நிறைய புறாக்கள் வச்சுருக்காரு. எல்லாத்தையுமே பறக்க வச்சு உங்கள் கண் முன்னாடியே பிடிச்சி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ நிறைய நண்பர்கள் வந்து சண்டேஸில் போயிட்டு அண்ணன்ட்ட வீட்டில் உட்காந்து அவர்கிட்ட புறாக்களை பறக்க வச்சு பார்த்து வாங்கிட்டு போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி நல்ல லைன் ஹோமர் புறாக்கள் ப்ளஸ் வந்து கர்ணப்புறாக்களை வாங்கணும்னா நம்ம அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத இவர் பர்சனலாக நிறைய ரேட் கொடுத்து ஆசையாக வாங்கி வச்சுருந்தா ஃபேன்சி புறாக்கள் எல்லாமே மொத்தமாக கொடுத்துடலாம் ஒரு ஆஃபர் ப்ரைஸ் போட்டு. ஸோ அதை வீடியோ எண்டில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தது மொத்தம் கர்ணப்புறா 4 பட்டா பேர் போட்டிருக்காரு. இதில் ஒரு பேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1400 ரூபாய்க்கு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் விட்டு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ ரேட் அதிகமாக இருக்குன்னு யாரும் இவர்கிட்ட பேசாத இருந்துடாதீங்க, டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத இவர்கிட்ட டேரெக்டாக போயிட்டு எடுக்கிற நண்பர்கள் யாராச்சும் வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் போடுங்க. புதுசாக வாங்குற நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் போயிட்டு பார்த்த வரைக்கும் இவர்கிட்ட கர்ணப்புறாக்கள் நிறைய வச்சுருக்காரு. ஸோ நல்ல லைனேஜ் புறாக்கள்லாம் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே இவருடைய நம்பரை வீடியோட எண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சங்கர் மயிலம் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் கர்ண ஹோமர் எடுக்கணும்னா யூஸ்ஃபுல்லாக இருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஃபேன்சி புறாக்கள். ஃபேன்சி புறாக்கள் எல்லாமே டாப் குவாலிட்டி பேர்ஸ் தான் இப்போ போட்டிருக்காரு. இது வந்து இங்கிலீஷ் மொதினான்னு சொல்லுவாங்க. நல்லா ஒரு அர்ஜென்ட் கலரு இருக்கிறதே நல்லா ஃபேவரட்டான கலரில் இந்த கலரும் ஒன்று. இது வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்த்தீங்கன்னா சைஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அந்த பிராய்லர் சைஸ் மாதிரி இருக்கும். ஸோ வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஹங்கேரியன் மிக்ஸ்டு ஆஸ்திரேலியன் பர்பன் சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியன் சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே நல்ல குவாலிட்டியான ப்ரீடிங் பேர், சிக்ஸிங்கில் கண்டினியூவாக கொடுத்துட்டு இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்க்குற பேர், இதுக்கப்புறம் பார்க்க போகிற பேர், இது எல்லாமே ஒரு பீஸோட ப்ரைஸ் வந்து 1500 ரூபாய்க்கு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஃபேன்சி புறாக்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் மொத்தமாக எடுத்தால் மட்டும்தான் சேலுக்கு கிடைக்கும், நீங்கள் தனித்தனியாக எடுக்க முடியாது. இந்த ஆஸ்திரேலியன் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கில் இருக்குது, ஆஸ்திரேலியன் கிடையாது, ஹங்கேரியன் மிக்ஸ்டு. ஆக்சுவலி இது ஹங்கேரியன் சைஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கிங் பேரு. இந்த பேரை மட்டும் 16,000க்கு எடுத்தார். வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் தெரியுதுன்னு தெரியல, நான் நேரில் பார்த்த வரைக்கும் நல்ல சைஸு. இதுவுமே பீஸ் 1500 ரூபா தான் மொத்தமாக எடுத்தால். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது இங்கிலீஷ் மதினா. நெக்ஸ்ட்டு ஒரு ஹோமர் இருக்குல்ல, அது வந்து ஃபேன்சி ஹோமர் மாதிரி நல்லா, அதுவுமே ஒரு ரேர் பீஸ் தான். இதுவுமே பீஸ் வந்து 1500 ரூபாய்க்கு கொடுக்கலாம் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு கேட்டிடியூட் நோ பவுட்டர், நல்ல குவாலிட்டியான ப்ரீடிங் பேர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் போட்டிருக்க ஃபேன்சி புறாக்கள் எல்லாமே ப்ரீடிங் 100% கேரண்டி. நானே கேரண்டி கொடுக்குறேன். ஏன் நான் சொல்கிறேன்னா எல்லாமே பட்டாவோடையும் எக்லியும் தான் இருக்குது. இது எல்லாமே அவருடைய ஃபேவரட் பேர்ஸ். ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸில் இறங்குறதுனால கம்ப்ளீட்டாக ஃபேன்சியே வேண்டான்றதை ஃபுல்லாக கொடுக்குறாரு. நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது வந்து கிங்கில் ஒரு மேல் தனியாக இருக்குது. இதுவுமே 1500 தான். அதாவது ஃபேன்சி எல்லாமே ஒரு பீஸ் 1500 மொத்தமாக எடுத்தால் மட்டும்தான் சேலுக்கு கிடைக்கும். நான் தெளிவாக பதிவிட்டுறேன். அவர்கிட்ட தனியாக கேட்டு அவரை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் ஒர்க்கில் இருக்கிறதுனால இப்போ பார்த்துக்க முடியல. ஸோ அதனால தான் ஸ்டாக் குறைக்கிறாரு. அது மட்டும் இல்லாத ஹோமர் புறாக்களை தயார் பண்ணணும். ஸோ அதுக்காகவும் கொடுக்குறாரு. அதுக்கு கேஜ் போடுறாரு லாஃப்ட்டு. ஸோ அதனால தான் கூடிய விரைவில் நம்ம அண்ணன் ரேஸ் பண்ணுறதையும் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தான் முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்திருக்க கர்ணப்பட்டா வேணுனாலும், நெக்ஸ்ட்டு ஃபேன்சி புறாக்கள் வேணுனாலும் லாட்டாக எடுத்துக்கோங்க. ரேட் கம்மி பண்ணி தர சொல்கிறேன். ஸோ நல்ல பிரீடர் யூஸ் பண்ணிக்கோங்க. டிரான்ஸ்போர்ட் ஆல் ஓவர் இந்தியா அவைலபிள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.